வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் 2025 துலாமுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 2024 என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். 2024 துலாமுக்கு 5ல் சனி, 6-12 ராகு கேதுக்கள், 8ல் குரு அப்படிங்கிற அமைப்பு இருந்தது. 2024 ஒரு 60% நன்மைகளை துலாமுக்கு கோச்சாரம் கொடுத்தது. 40% கொஞ்சம் எதிர்மறையான பலன்களும் இருந்தது. அந்த 40% எதிர்மறையான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எடுத்த முயற்சியில் முக்கால்வாசி போயிட்டு இப்போதைக்கு இது வேணாம் அப்படின்னு கொஞ்சம் பேக் அடிக்கக்கூடிய தன்மைகளை துலாமுக்கு கொடுத்தது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, வீடு கட்டலாம்னு நினச்சி ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணால் என்னால் வீடு கட்ட முடியல. ஒரு தொழில் தொடங்கலாம்னு சொல்லி எல்லா பிளானும் போட்டு வச்சுட்டு ஆனால் எனக்கு ஃபண்டு கிடைக்கல. இந்த மாதிரி நான் எடுத்த முயற்சி பாதியிலே நிற்கிது. இதை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் இப்போ துலாமுக்கு இருக்குது. 2025 துலாமுக்கான வருடம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது. துலாத்தோட 6ஆம் வீட்டில் சனி, துலாத்தோட 5-11 அச்சில் ராகு கேது, துலாமோட 9ஆம் வீட்டில் குரு. ஸோ இந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது துலாமுக்கு மார்ச்சுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து வரக்கூடியது. ஏப்ரல் 1ஆம் தேதி சனி பயிற்சி, மே பாதிக்கு மேலே குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி ரெண்டுமே இருக்குது. ஸோ 2025 துலாமுக்கு மார்ச் 31 வரையில் ஒரு மாதிரியாகவும், ஏப்ரல் 1லேருந்து வேறு மாதிரியாகவும் செயல்பட ஆரம்பிக்கும். சரிங்க, இந்த மார்ச் 31 வரையில் என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஸ்பீடு அதிகமாகும், கொஞ்சம் வேகத்தை அதிகப்படுத்துவீங்க. மார்ச் 31க்கு அப்புறம் அந்த முயற்சிகளை செயல்படுத்த ஆரம்பிப்பீங்க. துலாமுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி வேலை ரீதியாக, பிஸ்னஸ் ரீதியாக, படிப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியான உயர்வுகளை கொடுத்தே ஆகணும். 35 வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு சொல்லப்படுது. ஏன்னா 6-12 அச்சில் சனி, செவ்வாய், ராகு கேது இந்த பாபகிரகங்கள் வரும்பொழுது எதிரிகளே இல்லாத தன்மையும், கடனே இல்லாத வாழ்க்கையும், கடன் இருந்தால் அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மைகளையும், இதுக்கு முன்னாடி வாங்கின கடனை செட்டில்மெண்ட் பண்ணி கால் மேலே கால் போட்டு ஜாலியாக உட்காரக்கூடிய ஒரு என்ஜாய்மெண்ட்டையும், வாழ்க்கையில் நம்மக்கிட்ட கடன் வாங்கக்கூடிய அமைப்பையும் உருவாக்கும். நம்ம 4 பேர்கிட்ட போய் கடன் வாங்கினதை தாண்டி நம்ம 4 பேருக்கு கடன் கொடுக்குற அளவுக்கு வளரக்கூடிய அமைப்புகளை இந்த 6ல் இருக்கக்கூடிய சனி உருவாக்கும். அதே போல் அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசு துறை சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கும். தசாபுத்தி ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது ஈஸியாகவே கிடைச்சிரும். அடுத்தது 9ல் இருக்கக்கூடிய குரு கையில் ஃப்ளோட்டிங் மணியை தரும். ஏன்னா ராசியை துலாமை பார்க்கும். ஸோ 9ல் இருக்கக்கூடிய குரு கையில் தேவையான, அதாவது நம்மளோட லைஃப் ஸ்டைல், டெய்லி லைஃப் ஸ்டைலுக்கு தேவையான, அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான லிக்விடு கேஷை தரும். அதே போல் இந்த துலாமோட 9ல் இருக்கக்கூடிய குரு ராகு கேது அமைப்பையும் மறைமுகமாக பார்ப்பார். ராகுவை பார்ப்பார் 9ஆம் பார்வையாக. ஸோ அந்த ராகுவை பார்த்தாலே கிட்டத்தட்ட கேதுவுக்கு அந்த பார்வை போய் சேர்ந்த மாதிரி தான். ஸோ சுபகிரகங்களோட தொடர்பில் 5-11 அச்சில் ராகு கேதுக்கள் இருக்கனால உங்களுக்கு குழந்தை பாக்கிய தரையிறந்த குழந்தை பாக்கியம் அமையும். குழந்தைகளால் மன வருத்தம் அப்படின்னா குழந்தைகளால் மன வருத்தம் உங்களுக்கு நீங்கும். குழந்தைங்க ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, இல்லை வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அல்லது வேறு ஸ்டேட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே கை கொடுக்கும். அடுத்தது குழந்தைகளுக்கு ஏதாவது உடல் ரீதியான நோய் இருக்குது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அடுத்தது பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டுருக்கீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனை உங்கள் குடும்பத்தில் இன்னும் தீரலை, நான் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், பூர்வீக சொத்துனால எனக்கு மன நிம்மதி இல்லை, மன உளைச்சலாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ஏன்னா 5ல் இருக்கக்கூடிய ராகு அந்த பிரச்சனையை விஸ்வரூபம் எடுக்க வச்சு குருவோட பார்வை அந்த பிரச்சனையை நிவர்த்தி பண்ணும். ஸோ துலாமுக்கு பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாகும். அதே போல் மூத்த சகோதரம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், என்னோடய அக்காட்ட சரியாக ரிலேஷன்ஷிப் இல்லை, பேசி 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, என்னோடய அண்ணன் எனக்கு எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டார். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே இந்த 2025 சால்வ் ஆக போகுது. நான் வீடு கட்டணும்னு நினச்சிட்ருக்கேன், கட்டலாமா வேணாமா அப்படின்னா துணிஞ்சு இறங்குங்க, பயப்படாதீங்க, துணிஞ்சு இறங்குங்க. ஜாதகத்தை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க, தசாபுத்தி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இருந்ததுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் பாட்டுக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. சரிங்க, நான் கோல்டு வாங்கலான் இருக்கேன், லேண்ட் வாங்கலான் இருக்கேன், வாங்குங்க, தப்பே கிடையாது. இந்த டைம் பீரியடில் நீங்கள் சேர்த்துல பணத்தை அப்படின்னா உங்களால் எந்த டைம் பீரியட்லையுமே பணத்தை சேர்த்த முடியாது. துலாமுக்கு நான் ஒரு சேலஞ்சாகவே சொல்கிறேன். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி உங்களை எதிர்க்கக்கூடிய எல்லா எதிரியுமே துவம்சம் பண்ண வைப்பார். வேலை ரீதியான நல்ல மாற்றம் இருக்குது, பதவி உயர்வு இருக்குது, வேலையே இல்லைன்னா புது வேலை கிடைக்கும்,
லைஃப்பில் இது வரைக்கும் கரியரில் செட்டில் ஆகலை, நான் கரியரில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்துக்குமே இந்த டைம் பீரியடில் கரியரில் ஒரு செட்டில்மெண்ட்டை தரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, துலாமுக்கு இன்னும் ஒரு 6 to 7 வருஷம் மட்டும்தான் ஒரு நிம்மதியான காலகட்டம். அதுக்கப்புறம் அஷ்டமச்சனி ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இந்த 6 to 7 வருஷத்தில் இந்த 2025 அப்படிங்கிறது ஒரு குரூஷியலான டைம் பீரியட், ரொம்ப ஒரு முக்கியமான வருடம். ஸோ அடுத்த ஒரு 6 வருஷத்துக்கு தேவையான அடிப்படையில் நம்ம இந்த ஒரு வருஷத்துலேயே போட ஆரம்பிச்சிடணும். ஸோ போட்டுட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 6 வருஷத்தில் கொஞ்சம் வாழ்க்கையோட தரத்தை உயர்த்தி அஷ்டமச்சனி வரும்பொழுது நம்ம அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, நம்ம இருக்கக்கூடிய அந்த உயரத்துக்கு ஏற்ற மாதிரி, தகுதிக்கு ஏற்ற மாதிரி, குடும்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிரச்சனைகள் இருக்கும். நம்ம இந்த 6 வருஷத்தை யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கீழே தான் நம்ம இருக்கணும். ஸோ இந்த டைம் பீரியடை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். அதே போல் 3ஆம் அதிபதியாக, துலாமுக்கு 3ஆம் அதிபதியாக வரக்கூடிய குரு 3ஆம் வீட்டை நேரடியாக பார்க்குறனால உங்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சியில் கண்டிப்பாக வெற்றி தரும். அதாவது 6ல் இருக்கக்கூடிய சனி நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிக்கு தடையாக வரக்கூடிய தடைகளை நீக்கும். 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு 3ஆம் அதிபதியாக இருக்கனால அந்த முயற்சிக்கான வெற்றிகளை தரும். அதே நேரத்தில் குரு ராசியவே பார்க்கறனால, துலாத்தையே பார்க்குறனால லாபத்தையும் தரும். நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சம்மந்தப்பட்ட லாபத்தையும் தரும். ஸோ இந்த துலாமுக்கு இந்த டைம் பீரியடில் என்னென்ன தடைகள் இருக்கோ அத்தனை தடைகளையுமே உடைச்சிட்டு டப்புன்னு மேலே வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். இந்த காலகட்டம் அப்படிங்கிறது துலாமுக்கு 95% நன்மைகளையும் 5% சின்ன சின்ன இடையூறுகளை மட்டும்தான் தரும். எனவே துலாம் சம்மந்தப்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடிய எல்லாருமே உங்கள் லைஃப் கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோலை நோக்கி ஓட ஆரம்பிங்க, முயற்சிகளை எடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதில் வெற்றி உண்டு. புதையல் கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் முயற்சி எடுக்கலைன்னா அந்த புதையலை போய் அடைய முடியாது. மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோடு நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன்டு. தேங்க்யூ. பாய்.